அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். என் பேர் என் குருசாமி, திருத்தணியிலேருந்து வரேன். நான் நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் 4 டைப்பிஸ்ட்டில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்கேன். என்னுடைய தரவரிசை எண் 901. நான் ஏடிசியில் சுமார் 3 வருடங்களாக வந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் படித்ததுனால தான் இந்த குரூப் 4 என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத அளவுக்கு மாடல் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கால்ஃபருக்குமே 3 மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாடல் எக்ஸாம் தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்துச்சு எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் நான் சிலபஸில் இந்த மாதிரி குரூப் 4 கொஷின் பேப்பர் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு எல்லா மாணவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வைக்கிற அந்த மாடல் எக்ஸாமே பார்த்திங்கன்னா மிக மிக கடினமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கேள்விகளுக்கு தெரியாத கேள்விகளுக்கு எப்படி நம்ம பதில் அளிக்கணும், இன்கேஸ் ஒன்றுமே சுத்தமாக தெரியலனா எமிஷன் மெத்தடில் எப்படி அதை நம்ம அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விதமான தகவலும் சொல்லுவாங்க. குறிப்பாக ஒவ்வொரு மாடல் தேர்வும் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த மாடல் தேர்வை பற்றின ஒரு ஃபீட்பேக்கை எல்லா சார்ஸுமே சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய உண்டுதலாக இருக்கும். நீங்கள் இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். தேர்வு நேரத்தில் தேவையில்லாத அந்த வீண் பதட்டத்தை நீங்கள் குறைச்சி நீங்கள் தேர்வை எழுதணும் அப்படின்றது தொடர்ந்து நமக்கு அந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வகுப்பறையிலுமே பார்த்திங்கன்னா, நம்ம தமிழையா சாதாரண ஒரு ஆள்னாவே எங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு சதாவதானி மாதிரி வகுப்பில் பார்த்திங்கன்னா எங்களை கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பார். அடுத்த லெசனுக்கான ஒரு இதை குறிப்பும் போர்டில் எழுதிக்கிட்டே இருப்பார். ஒரே நேரத்தில் 2-3 இதை முயற்சி பண்ணி செய்வார். அதெல்லாம் நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அடுத்து நம்ம காமராஜ் சார் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய பர்சனாலிட்டி, அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு வகுப்புன்னு எடுத்துட்டாருன்னா அந்த வகுப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். அதோட தொடர்புடைய எல்லாம் அந்த பாலிட்டியில் சொல்லும்போது ஆர்டிக்கல்லாம் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, மத்திய அரசு நடத்தும் போது மாநில அரசையும் இன்டெகிரேட் பண்ணி சொல்லுவார். உள்ளாட்சியில் அது சம்மந்தமாக ஏதாவது தகவல் இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லுவார். ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ரொம்ப அவரோட வகுப்பெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் மாணவர்களுக்கு அவரை பற்றி தெரியும். ரொம்ப அவருடைய கிளாஸ் வந்துச்சுன்னா மாணவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். சரி அப்படின்னு இவருக்கு நம்ம காமராஜ் சார்னாலே இந்த பாலிட்டியை படிக்கிறவங்க, விரும்பி படிக்கிறவங்க அதிகமாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் அதிகமாக இருக்காங்க. அடுத்து சசி சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒரு சார் மாதிரியே நடத்த மாட்டார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி தாம்மா, இந்த மாதிரி தாம்மா, இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், ரொம்ப ஒரு நண்பர் நம்ம கூட பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். கிளாஸ் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ரொம்ப ஒரு தோழமையோட ரொம்ப நல்லா நடத்துவார். தியாகு சார் மட்டும் கிளாஸுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளோதான். நம்ம வந்த உடனே ஒரு பெருமூச்சு விடலாம், அப்பாடா இப்போ இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா போகுதுன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோட அந்த கதாபாத்திரம், அந்த வேலு நாச்சியார் பற்றிலாம் சொல்லும்போது ரொம்ப நகைச்சுவையோட நம்ம மனதுக்கு பதிகிற மாதிரி அவரெல்லாம் கிளாஸ் எடுத்தாருன்னா அந்த கிளாஸை மட்டும் நம்ம நல்லா கவனிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் கொடுத்த அந்த குறிப்பை மட்டும் ஒரு வாட்டி படித்தோம்னா போதும், நம்ம தேர்வுக்கு நேராக போய் எழுதலாம். அந்தளவுக்கு ஒரு மிக தெளிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லாம் அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் பார்க்கவே முடியாது. ரொம்ப பொறுமையாக யார் கேட்டாலும் நிறுத்தி நிதானமாக அவ்வளோ அழகாக பேசுவார், அவ்வளோ அழகாக சொல்லுவார். ரொம்ப மனசில் பதிகிற மாதிரி இருக்கும். அவருடைய குறிப்புகள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். நான் இப்போ சமீபத்தில் நடந்த முதுகலை ஆசிரியர் தேர்வில் நான் எழுதியிருந்தேன். முதல் தடவையாக எழுதியிருந்தேன். முதல் முயற்சியிலே நான் படிக்காமலே கிட்டத்தட்ட 80 கேள்விக்கு மேலே நான் பதில் அளிச்சிருக்கேன். ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய நோட்ஸு ப்ளஸ் நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் நமக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை வச்சு நான் எழுதும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது. அந்த முதல்நிலை தேர்விலே பார்த்திங்கன்னா, தமிழில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவில் 80,000 பேர் அதை தேர்ச்சி பெற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த தேர்விலே பார்த்திங்கன்னா 50க்கு 45 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டெட்டு தேர்வு எழுதும்போது நான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 சிலபஸ் தான், 2 யூனிட் தான் மிக சரியாக இருக்கும். தமிழும் சமூக அறிவியலும் சொல்லுவாங்க. இந்த 2 மட்டும்தான் நான் படிச்சுட்டு போனேன். வேறு இங்கிலீஷையோ சைக்காலஜியோ எந்த விதமான நான் நோட்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணல. இந்த 2 சிலபஸ், 2 யூனிட்டை மட்டும்தான் படிச்சுட்டு போனேன். கிட்டத்தட்ட 95 கேள்விக்கு மேலே போட்டிருக்கேன்.
கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த தேர்வில் எழுதும்போது தான் நம்மளுடைய வகுப்புடைய தரம் என்னன்னு நல்லா புரிஞ்சிச்சு. அதனால் வந்து எனக்கு பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர்களுமே வந்து நல்ல நாலேஜெலாம் இருந்தாங்க. அவங்களுடைய முழு அறிவும் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த தேர்வில் வெற்றி பெறத்துக்கு இந்த நேரத்தில் நான் ஏடிசி டீமுக்கு வந்து மிக நன்றி சொல்லிக்கிறேன்.